Welcome back, students. So in the last session we have seen the different types of epithelium compound la வந்து ஒரு 4 types இருக்குன்றத நம்ம பார்த்தோம் and we have seen so far. So transitional epithelium last classல பார்த்திருக்கோம் and அது வந்து uterus, we have seen the uterus and sorry. So uterus, then urinary bladder and part of the urethra. So இந்த இடத்துலமே transitional epithelium தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. And this epithelium also and epithelium also stretching then அதுக்காக வந்து protective இருக்கு. maximum epithelium நம்ம சொல்லும் போதே it's especially made for the protection அந்த physical stress mechanical stress ல இருந்து தடுக்கிறது prevent பண்றதுக்காக இருக்கு. and the last we have seen like specialized junctions அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். specialized junctions அப்படின்றது எதுக்காக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செல்லுல இருந்து இன்னொரு செல்லுக்கு ஆக்சுவலா வந்து டிரான்சிஷன் நடக்க முடியாது. லைக் டிரான்சிஷன் ஒரு கெமிக்கல்ஸ் அப்படின்றது பாஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் பிகாஸ் ஆஃப் த பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ பிளாஸ்மா மெம்பரேன் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் திக்கா இருக்கும் அண்ட் இட்ஸ் பைலேயர் மெம்பரேன் இருக்கிறதுனால எல்லா சப்ஸ்டன்ஸுமே வந்து உள்ள அலோ பண்ணாது. ஸோ இட் டசன்ட் அலோ ஆல் த சப்ஸ்டன்சஸ். அதுக்காக வந்து சில ஸ்பெஷலைஸ்ட் ஜங்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஜங்ஷன்ஸ் அப்படின்றது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் பிட்வீன் த செல்ஸ்ல தான் இருக்கும். ஸோ செல்லுக்கு இன் பிட்வீன்ல இருக்கும். And we will see what are the types of junctions. So totally there are 3 types of junctions irukku are found on the epithelium and other tissues mathadili irukku. These are called as a tight junction, adhering junction and gap junction. So tight junction அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதோட நேம்லயே உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப டைட்டா இருக்கிறது அந்த டைட் ஜங்ஷன். adhering அப்படின்றது வந்து அதாவது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நங்கூரம் மாதிரின்னு அர்த்தம். இப்போ ஒரு கப்பல்ல ஐ மீன் கடல்ல வந்து ஒரு பெரிய கப்பல்லாம் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து ரேடார் மூலமா ஃபிஷ் வந்து கேட்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபிஷ்ஷை கேட்ச் பண்ணும்போது கப்பல் அங்கங்க மூவ் ஆகக்கூடாது. அப்படி போயிடுச்சுன்னா அவங்களால வந்து ப்ராப்பரா வந்து ஃபிஷ் கேட்ச் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நங்கூரம் அந்த ஆங்கரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நங்கூரத்தை வந்து ஆக்சுவலா வந்து தண்ணியில போடுவாங்க. எவ்வளவு டீப்பா அது நேரா போய் தரையில போய் இன்டெப்த்ல போய் நின்னதுமே அந்த ஷிப்பை வந்து எங்கேயுமே அந்த ஆக்சுவலா மூவ் ஆகாது. அந்த கப்பல் வந்து எங்கேயுமே மூவ் ஆகாது. ஒரே பிளேஸ்லயே அது இருக்கும். அதுக்காக தான் நங்கூரம் போடுவாங்க. ஸோ இந்த ஜங்ஷனும் பாத்தீங்கன்னா செல்லை வந்து அட்ஹியர் பண்றதுக்கு அதோட பேசல் லாமினால ஒரு பேஸ்மெண்ட்ல அது ஆக்சுவலா அட்ஹியர் பண்றதுக்காக தான் வந்து இந்த ஜங்ஷனும் இருக்கு. அண்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா கேப் ஜங்ஷன். ஸோ டைட் வந்து அப்படியே ஆப்போசிட் தான் கேப் ஜங்ஷன். டைட் அப்படின்றது வந்து மத்த சப்ஸ்டன்ஸ் வந்து உள்ள வரக்கூடாது அப்படின்றதுக்காக டைட்டா இருக்குதான் நம்ம வந்து டைட் ஜங்ஷன் சொல்றோம். கேப் ஜங்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில ஒரு கேப் ஒண்ணு இருக்கும். அந்த கேப் மூலமா சில சப்ஸ்டன்சஸ் எல்லா சப்ஸ்டன்ஸும் இல்லாம சில சப்ஸ்டன்ஸ் வந்து பாஸ் ஆகும். அதுதான். ஸோ இதுல நம்ம டெஃபினிஷன்ஸ் என்ன பார்ப்போம். டைட் ஜங்ஷன்ஸ் ஹெல்ப் டு ஸ்டாப் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் லீக்கிங் அக்ராஸ் த டிஷ்யூ. அதாவது ஒரு செல்லே நம்ம சொல்லலாம். நம்ம டிஷ்யூஸ் போகிறத விட ஃபர்ஸ்ட் ஒரு செல்லை நம்ம சொல்லலாம். இந்த செல்ல என்ன ஆகும் அப்படி பாத்தீங்கன்னா டைட் ஜங்ஷன்ஸ் இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்சஸ் அந்த கெமிக்கல்ஸ் இது எதுவுமே வந்து டைட் ஜங்ஷன்ஸ் வெளியே லீக் ஆகாம தடுக்கிறது தான் வந்து டைட் ஜங்ஷன். அண்ட் அட்ஹியரிங் ஜங்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இட் பெர்ஃபார்ம் சிமெண்டிங்னா நம்ம சொன்ன மாதிரி அதோட பேசல் லாமினால இல்லைன்னா வந்து நெய்பரிங் செல்லோட அதான் கொடுத்துருக்காங்க. நெய்பரிங் செல்லோட வந்து டைட்டா ஒரு அட்ஹியர் ஒட்டிக்கிட்டு நல்லா இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு ஆங்கர் பண்ற மாதிரி தான் இருக்கிறது தான் அட்ஹியரிங் ஜங்ஷன் சொல்லியிருக்காங்க. அண்ட் சிமெண்டிங் டு ஃபார்ம் டு கீப் நெய்பரிங் செல்ஸ் டுகெதர். ஸோ 2 செல்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த செல்லை வந்து ஒன்னா வச்சிருக்கிறதுக்காக தான் வந்து டைட் ஜங்ஷன் அட்ஹியரிங் ஜங்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா கேப் ஜங்ஷன்ஸ். ஸோ இட் ஃபெசிலிட்டேட் த செல்ஸ் டு கம்யூனிகேட் வித் ஈச் அதர். நம்ம சொன்ன மாதிரி தான். ஸோ கேப் ஜங்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா 2 செல்லு பக்கத்துல ஒரு செல்லு 2 செல்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த 2 செல்லு வந்து கேப் ஜங்ஷன்ஸ் மூலமா கம்யூனிகேட் பண்ணும். கம்யூனிகேஷன் இன் த சென்ஸ் தே கேன் டிரான்ஸ்ஃபர் லைக் ஸ்மால் சொல்யூட்ஸ் சின்ன லைட்டா லிட்டில் பிட் ஆஃப் அயன்ஸ் இதெல்லாமே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதான் வந்து கேப் ஜங்ஷன் சொல்லியிருக்காங்க. இட் ஃபெசிலிட்டேட் த செல்ஸ் டு கம்யூனிகேட் வித் ஈச் அதர் பை கனெக்டிங் த சைட்டோபிளாசம் ஆஃப் அட்ஜாயினிங் செல்ஸ். ஸோ எப்படி வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சைட்டோபிளாசமோட கனெக்ட் ஆகும். ஸோ இதோட சைட்டோபிளாசம் அண்ட் ஃபர்ஸ்ட் செல்லோட சைட்டோபிளாசம் செகண்ட் செல்லோட சைட்டோபிளாசம் ரெண்டுமே வந்து சேர்ந்து கனெக்ட் ஆகியிருக்கும். நாட் தி பிளாஸ்மா மெம்பரேன். ஓகே. So for rapid transfer of ions, small molecules and sometimes big molecules. Big molecules அப்படின்றது கேப் ஜங்ஷன்ல போறது ரொம்ப ரேர். பட்
ரொம்ப ரொம்ப ரேரா தான் ஆக்சுவலா அது போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா அயன்ஸ் தென் ஸ்மால் மாலிகூல்ஸ் இதெல்லாமே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுதுனால. அண்ட் திஸ் இஸ் த மல்டிலேயர்டு செல்ஸ். இதே மாதிரி ஒரு இதுல நம்ம பார்த்திருந்தோம். அண்ட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டிஃபைட் எபிதீலியா. ஸோ ஸ்ட்ராட்டிஃபைட் எபிதீலியா இந்த சென்ஸ் நம்ம சொன்ன மாதிரி லேயர்ஸ் தான். எபிதீலியா ஆர் பில்ட் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆர் டு ரெசிஸ்ட் அப்ரேஷன். அப்ரேஷன் அப்படின்னா ப்ரொடெக்ஷனுக்காக தான் வந்து நம்ம ப்ரொடெக்ஷனுக்கு இன்னொரு விட அப்ரேஷன் சொல்லலாம். ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ், ஒரு ஹெவி ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றது தான் வந்து இந்த இடத்துல அப்ரேஷன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சிம்பிள் எபிதீலியா எதுக்காகன்ற ரீசனும் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அதான் திரும்ப ஒரு கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூஸ், நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கனெக்டிவ் டிஷ்யூ. நம்ம கனெக்டிவ் டிஷ்யூன்னு எதை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம பாடி ஒரு 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 பர்டிகுலர் ஆர்கன் லைக் blood is a connective tissue. Very good example நம்ம சொல்லுவோம். blood is a connective tissue, bone is a connective tissue, cartilage is a connective tissue, even nerve system is a connective tissue. ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம ஹெட் டு டோ வரைக்கும் நர்வ்ஸ் இருக்கு, ஹெட் டு டோ வரைக்கும் blood பாஸ் ஆகுது. ஸோ blood மூலமா வந்து எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ்னாலுமே வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு எடுத்துட்டு போக முடியும். அதுதான் நம்ம வந்து கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லுவோம். பிளட் வந்து ஃப்ளூயிடா தானே இருக்கு, அது எப்படி டிஷ்யூ வரலாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் பிளட் இஸ் அ கனெக்டிவ் டிஷ்யூ. அது வந்து கனெக்டிவ் டிஷ்யூல வரக்கூடியது. இட்ஸ் நாட் த ஃப்ளூயிட், கனெக்டிங் சப்ஸ்டன்ஸ் சொல்ல முடியாது. அதனால தான் வந்து whenever you are sick, whenever we are sick, நம்ம சிக்கா இருக்கும்போது பாத்தீங்கன்னா மெடிசின்ஸ் எடுக்கிறதா இருந்தாலோ இல்லைன்னா வந்து ஈவன் நம்ம இப்போ சலைன் நம்மளோட பாடியில வந்து ஏத்துறாங்க அப்படின்னா குளுக்கோஸ் நமக்கு ஏத்தும் போது பாத்தீங்கன்னா நர்வ்ஸ்ல ஒண்ணு போடுவாங்க. ஸோ நர்வ்ஸ்ல போடும்போது டைரக்டா அது ஆக்சுவலி வந்து நமக்கு வெயின்ஸ் தான். அது அந்த வெயின்ஸ்ல போடும்போது வெயின்ஸ் நேரா என்ன பண்ணுன்னா நேரா ஹார்ட்டுக்கு போகும். ஹார்ட் வந்து பிளட் பம்ப் பண்ணும். அந்த வெயின்ஸ்ல அந்த மருந்து இருக்கும். ஸோ அந்த மருந்து வந்து ஹார்ட்டுக்கு போய் டீஆக்சிடேட் பிளட் ஆக்சிடேட் பிளட் கன்வெர்ட் ஆகும் போதே அந்த மெடிசன் உள்ள பிளட் வந்து எல்லா இடத்துக்குமே சப்ளை ஆகும். ஸோ நம்மளோட நம்ம எடுத்துக்கூடிய மெடிசன் அப்படின்றது ஆல் ஓவர் த பாடிக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரிதான் வந்து ஈவன் நம்ம எடுத்துக்கூடிய டேப்லெட்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டாலுமே அப்சார்ப்ஷன் எல்லாமே நடந்துதான் நம்ம பாடியில வந்து நடக்குது. பட் இது கனெக்டிவ் டிஷ்யூ நம்ம சொல்லும்போது பிளட் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரா நம்ம சொல்லலாம். அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூஸ் டெவலப் ஃப்ரம் த மீசோடர்ம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நம்ம வந்து செகண்ட் சாப்டர் லாஸ்ட் சாப்டர்ல அந்த அனிமல் கிங்டம் பார்க்கும்போது mesoderm and the it's a triploblast நம்ம germinal layers பார்த்திருந்தோம். outer ectoderm, middle mesoderm and inner endoderm அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். அதுல வந்து இந்த மீசோடம் பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மீசோடம் பாத்தீங்கன்னா this is a middle layer and connective tissue origin ஆகுறதுன்னு பாத்தீங்கன்னா மீசோடம்ல இருந்து origin ஆகுது and is widely distributed in the body. ஸோ பாடி ஃபுல்லா கவர் ஆகுது. There are 4 main classes of connective tissue. அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். So they are connective tissue which includes fat and fibrous tissue of ligaments, cartilage, bones and blood. So இது எல்லாமே வந்து connective tissueல இருக்கக்கூடிய variations. So major function of connective tissue பாத்தீங்கன்னா binding and support. மெயினா வந்து பைண்ட் பண்றது at the same time support பண்றது. இப்போ போன் பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்றதுதான். Because bone is a very important organ, very important ஆமா it's an important connective tissue. பிகாஸ் போனில இமேஜின் பண்ணி பாருங்க நம்ம எப்படி இருப்போம்னா ஒரு ஜெல்லி மாதிரி தான் இருப்போம், ஷேப்லெஸ் அனிமலா தான் இருப்போம். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா பைண்டிங் அண்ட் சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ போன் அட் த சேம் டைம் நமக்கு நிறைய ப்ரொடெக்ஷனும் கொடுக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் இன்சுலேஷன், நம்மள வார்ம்தா வச்சுக்கிறது. கார்ட்லேஜ்லாம் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா we feel warm, muscle அதனால. அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ். ஸோ பிளட் மூலமா பாத்தீங்கன்னா we are getting the transport of substances எல்லாமே வந்து இது மூலமா நமக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், ஸோ கனெக்டிவ் டிஷ்யூஸோட வேரியேஷன்ஸ் ஃப்ளோ சார்ட் எப்படி கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம். ஸோ கனெக்டிவ் டிஷ்யூஸ் இஸ் டிவைடட் இன்டு 3 categories. The first one is called the loose connective tissue, and second one is the dense connective tissue, and third one is the specialized connective tissue. So இது பாத்தீங்கன்னா loose and second one is a dense. So இது நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஸோ இது வந்து லூஸா இருக்கும், இது கொஞ்சம் வந்து டென்ஸா இருக்கும் நம்ம சொல்லலாம். தேர்ட் பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. ஸ்பெஷலைஸ்ட் அப்படின்னாலே வந்து தே ஆர் கோயிங் டு டூ சம் ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷன். ஸோ ஒரு லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூவை கம்பேர் பண்ணும்போதும் ஒரு டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூவை நம்ம கம்பேர் பண்ணும்போதும் ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்றது அதோட மீனிங். அதனாலதான் அதோட மீனிங், அதோட நேமே பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு இருக்கு.
So first we will see one by one. So loose connective tissue அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து மொத்தம் 3 types இருக்கு. The first one is the areolar tissue and adipose tissue and reticular tissue. And coming to the second one, dense connective tissue அப்படின்னு பாத்தீங்கன்னா so dense regular and dense irregular and elastic. So regular அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ஷேப்லயே நம்ம சொல்ல முடியும், ஒரு ரெகுலர் பேட்டர்னா இருக்கும் நம்ம சொல்லலாம். அதுவே செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா டென்ஸ் irregular அப்படின்னு வரும்போது இதோட பேட்டர்ன்ஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலரா இருக்குன்னா இது வந்து irregular இருக்கும், அவ்வளவுதான் சிம்பிளானது. எலாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா லைக் எலாஸ்டிக் மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் ஆகக்கூடியது, ஆனா ரொம்ப கிடையாது, ஓரளவுக்கு நம்ம ஸ்ட்ரெச் ஆகுறது அந்த எலாஸ்டிக் நம்ம சொல்லுவோம். And coming to the third one, it's a specialized connective tissue ன்னு சொல்லியிருக்காங்க. The first one is the cartilage and second one is the bone and third one is the blood. So bone and blood, cartilage நமக்கு தெரியும். So cartilage அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப இதுவும் வந்து ஒரு போன் மாதிரி தான், பட் ரொம்ப சாஃப்ட் போன் தான் ஆக்சுவலா கார்ட்லேஜ் சொல்லுவாங்க. எந்த எந்த பிளேஸ்ல எல்லாம் கார்ட்லேஜ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இயர்ல, தென் நம்மளோட நோஸ்ல அண்ட் இந்த இடத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து கார்ட்லேஜ் போன் தான் இருக்கும். அண்ட் இது ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ நம்ம சொல்லலாம். தென் போன் அண்ட் பிளட் அப்படின்னு பாத்தீங்கன்னா போன் வந்து நம்ம என்டையர் பாடியில இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் இட் ஆல்சோ சப்போர்ட் த ஆர்கனிசம். இன்வெர்டிபிரேட்ஸ் தவிர, ஏன்னா நம்ம வந்து டிஷ்யூ லெவல் தான் பார்த்துட்டு இருக்கோம், அதனால வந்து இன்வெர்டிபிரேட்ஸ் தவிர, ஏன்னா இன்வெர்டிபிரேட்ஸ்க்கு போன் ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஸோ கார்டியட்ஸ்க்கு நம்ம பார்த்துருக்கோம், இட்ஸ் நோட்டோகார்ட். அண்ட் வெர்டிபிரேட்ஸ் நம்ம சொல்லும் போது இதுல நம்ம போன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம சொல்றோம். அண்ட் பிளட் அப்படின்னு நம்ம வரும்போது பாத்தீங்கன்னா ஸோ பிளட் இஸ் அன் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கனெக்டிவ்ஸ் ஆர்கன். இது வந்து நம்மளோட என்டையர் பாடியில இருக்கிறதுனால அண்ட் இட் ஆல்சோ பிளேஸ் அன் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ பிளட் நம்ம சொல்லும் போது பிளட்ல வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் இருக்கு பாத்தீங்கன்னா ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ், பிளாஸ்மா, சீரம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸும் இதுல இருக்கு. ஸோ ஒவ்வொருதோட ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் we will go to the loose connective tissue, but before that அவங்க அதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா components of connective tissue. So ஒரு connective tissue ஓட components என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா all connective tissues consist of 3 main components, namely fibers, ground substance and cells. So ஒவ்வொரு இந்த டிஷ்யூஸ் நம்ம பார்த்திருக்கோம். So not the connecting cells. So செல்ல மட்டும் நம்ம சொல்லல, அப்போ ஒரு டிஷ்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இதுல ஃபைபர்ஸ் இருக்கு, ஒரு கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது இருக்கு, கூடவே செல்ஸும் இருக்கு. ஸோ அதுல ஒன்னொன்னா நம்ம வந்து என்னன்னு சொல்லலாம் பாத்தீங்கன்னா ஃபைபர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைபர் நம்ம சொல்லும் போது பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃபைபர்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ ப்ரொவைட் சப்போர்ட். ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட்டை கொடுக்குது. 3 types of fibers are found in the connective tissue matrix. matrixனாலே அந்த சப்ஸ்டன்ஸ் ஆக்சுவலா மேட்ரிக்ஸ் நம்ம சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து மொத்தமாவே வந்து 3 types of fibers அப்படி இருக்கு. தே ஆர் எதெல்லாம் பாத்தீங்கன்னா கொலாஜன். ஸோ கொலாஜன் இஸ் அ வெரி குட் ப்ரோட்டீன் அண்ட் எலாஸ்டிக் அண்ட் ரெட்டிகுலர் ஃபைபர்ஸ். இது மூணுமே வந்து ஒரு ஃபைபர்ஸ்க்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூ ஆர் 2 types, நேம்லி லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ் எங்கெல்லாம் இருக்கும். தென் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ் வந்து எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரியோலார், அடிப்போஸ் அண்ட் ரெட்டிகுலர், இந்த மாதிரி பிளேஸ் வந்து லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ் இருக்கு. செகண்ட் டைப் பாத்தீங்கன்னா டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. இது ரொம்ப டென்ஸா இருக்கு. டென்ஸ்னா கொஞ்சம் வந்து திக்னஸ் கூட இருக்கும், லூஸ் மாதிரி இல்லாம கொஞ்சம் டென்ஸா இருக்கு. அண்ட் இது வந்து இதுல வந்து டென்ஸ் ரெகுலர் அண்ட் டென்ஸ் irregular அண்ட் எலாஸ்டிக். ஸோ இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. அண்ட் இது வந்து நம்ம 1 by 1 பார்க்கலாம். பட் லாஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ includes cartilage, bone and blood. அந்த ஃப்ளோ சார்ட் தான் அப்படியே கொடுத்திருக்காங்க வேர்ட் ஃபார்ம்ல. First we will see loose connective tissues. So in this tissue the cells and fibers are loosely arranged. See this, the cells and fibers. So இங்க வந்து நம்ம அதிகமா பேச வந்து ஒரு செல்லையும் ஃபைபர் பத்தி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். The cells and fibers are loosely arranged in a semi fluid ground substance. ஒரு செமி fluid கண்டிஷன்ல செல்ஸும் ஃபைபர்ஸும் இதா இருக்கு. ஸோ அதனாலதான் இது என்ன பாத்தீங்கன்னா செமி ஃப்ளூயிடா இருக்கு. அந்த ஃப்ளூயிட் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் அதை நம்ம ஹார்டா நம்ம டென்ஸ் நம்ம சொல்லுவோம். பட் இது வந்து ஒரு செமி ஃப்ளூயிட்ல இருக்கிறதுனால திஸ் இஸ் கால்டு லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூ, beneath the skin. ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு கீழே நம்ம ஸ்கின்னுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஷ்யூல வந்து ஒரு டிஷ்யூ தான் வந்து ஆரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா ஸோ beneath the skin act as a support framework.
நம்மளோட ஸ்கின்னு கீழே இருக்கிறதுனால அது அது நிறைய விதத்துல வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. லைக் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் ஒர்க்கை ஃபார்ம் பண்ணுது. நம்ம ஸ்கின்னுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் ஒர்க்கை ஃபார்ம் பண்றதுல வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஃபார் எபிதீலியம் அண்ட் ஆக்ட் ஆஸ் எ ரிசர்வாயர் ஆஃப் வாட்டர். ஸோ நம்ம பாடியில இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டை ஸ்டோர் பண்றதுக்கு அது ரொம்பவே இன்னொரு விதத்துல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றாங்க. எதுனா ஆரியோலார் கலெக்டிவ் டிஷ்யூஸ் இது. அண்ட் சால்ட்ஸ், வாட்டர் அண்ட் சால்ட்ஸை ஸ்டோர் பண்ணுது. பிகாஸ் நம்ம பாடியில வந்து மினரல்ஸ் அண்ட் வாட்டர் ரெண்டுமே வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ப்ரொபோர்ஷனேட்ல இருந்தே ஆகணும். அப்படி இல்லாம போகுதுன்னா தட் பர்சன் மே லீட்ஸ் டு லைக் அவங்களுக்கு அந்த குளுக்கோஸ் லெவல், தென் சுகர், தென் அவங்க பாடியில இருக்கக்கூடிய கண்டென்ட், அந்த நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான அந்த மினரல்ஸ் லெவல் டிராப் ஆகும்போது he or she may feel sick. ஸோ அதனால வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு மெயின்டைன் பண்றதுக்கு எல்லாமே இந்த ஆரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஃபார் த சரௌண்டிங் பாடி டிஷ்யூஸ், ஹென்ஸ் aptly called tissue fluid அப்படின்றாங்க. It contains fibroblast, macrophages and mast cell. ஸோ இதுல வந்து மொத்தம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு. ஃபைப்ரோபிளாஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த செல் ஜங்ஷன்ஸ் நம்ம சொல்லலாம். அண்ட் மேக்ரோஃபேஜ் பாத்தீங்கன்னா மேக்ரோஃபேஜ் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி WBC ஆக்சுவலி. ஸோ WBCல மோனோசைட் அப்படின்னு ஒரு செல் இருக்கும். இமேஜின் திஸ் இஸ் த மோனோசைட். இதுதான் வந்து மோனோசைட்னு இமேஜின் பண்ணுங்க, மோனோசைட். ஸோ இந்த மோனோசைட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பிளட் வெசல்ல இருக்கும்போது மோனோசைட்டா இருக்கும். ஓகே, ஸோ பிளட் வெசல்ஸ்ல இருக்கும்போது மோனோசைட்டா இருக்கும். அந்த பிளட் வெசல்ஸ் வந்து சாரி இது டிஷ்யூல இருக்கும்போது மோனோசைட்டா இருக்கும். ஸோ நம்மளோட ஒரு ஹியூமன் பாடியில டிஷ்யூஸ்ல இருக்கும்போது அது மோனோசைட்டா இருக்கும். கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். ஸோ பிளட்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா இது வந்து மோனோசைட் ஃபார்ம்ல இருக்கும். எப்போ வந்து நம்ம பாடியில பேத்தோஜன் சென்டர் ஆகுதோ அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட் வெசல்ல இருந்து இட் மைக்ரேட்ஸ் டு த டிஷ்யூ, நம்மளோட டிஷ்யூல என்டர் ஆகும். அப்படி என்டர் ஆகும்போது அதோட ஷேப் பாத்தீங்கன்னா லைக் ஒரு அமீபா மாதிரி மாறும். இந்த பர்டிகுலர் ரவுண்ட் ஷேப் அப்படின்றது மாறி இட் ஜஸ்ட் கோஸ் இன்டு சம் அதர் ஃபார்ம் லைக் ஒரு பெரிய ஒரு அமீபா மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு மாறும். அதே மாதிரி ரொம்ப பெருசா இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா மேக்ரோஃபேஜ் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ரோ மீன்ஸ் பிக், ஃபேஜ்னா என்கல்ஃப். ஏன் வந்து இது மேக்ரோஃபேஜுக்கு மாறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிற WBCல இருக்கிற சைஸ்லயே வந்து மோனோசைட் ரொம்ப பெரிய செல். இது வந்து டிஷ்யூஸ்க்கு மைக்ரேட் ஆகும்போது அதோட சைஸை இன்னும் ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணும். பிகாஸ் இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் சர்ஃபேஸ் ஏரியா. அதே சைஸ்ல இருந்ததுன்னா மற்ற பேத்தோஜன்ஸ் அது வந்து ஒரு பர்டிகுலர் பேத்தோஜன்ஸை மட்டும் அதால என்கல்ஃப் பண்ண முடியும், முழுங்க முடியும். அதனால இது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அதோட சைஸ் நல்லா பெருசா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுனால ஈஸியா ஒரு பாக்டீரியாவோ இல்ல ஒரு வைரஸோ ஏதாவது ஒன்று என்டர் ஆகும்போது இட் கேன் ஈஸிலி ஃபைட் அகெயின்ஸ்ட் தட். அது கூட வந்து நல்லா ஃபைட் பண்ணி நம்மள வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதான் அந்த மேக்ரோஃபேஜோட வேலை. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா மாஸ்ட் செல். ஸோ மாஸ்ட் செல்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மாஸ்ட் செல்ஸ் வந்து நம்ம எப்போ ஃபர்ஸ்ட் இந்த செல்ஸ் வந்து எந்த இடத்துல ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நம்ம இப்போ கீழே சடனா கீழே விழுந்து நம்ம எழுந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அடிபட்டு இருக்காது. பட் ஆனா வந்து உள்காயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிலருக்கு வந்து உள்காயம் அப்படின்றது இருக்கும். வெளியே எந்த ஒரு அடியுமே இருக்காது, வெளியே ப்ளீட் ஆகி இருக்காது, பிளட் இருக்காது. பட் உள்ள பாத்தீங்கன்னா வாசோடைலேஷன் அப்படின்றது நடந்திருக்கும். ஸோ வாசோடைலேஷன் என்னன்றது நான் சொல்றேன். அதாவது நம்மளோட பிளட் வெசல்ஸ் நார்மலாவே ஜஸ்ட் இமேஜின் இவ்வளோ சைஸ் தான் இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்க. இது வந்து இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா இந்த பிளட் வெசல்ஸ் உள்காயம் வரும்போது இந்த சைஸ்ல வந்துட்டு இருக்க ஒரு பிளட் வெசல் சடனா அந்த அடிப்பட்ட இடத்துல மட்டும் நல்லா அதோட சைஸ் பாத்தீங்கன்னா நல்லா இவ்வளவு பெருசா நல்லா இன்க்ரீஸ் ஆகும். சோ இந்த இடம் என்ன ஆகும், இந்த பர்டிகுலர் பிளேஸ் மட்டும் பாத்தீங்கன்னா இதுல வந்து பிளட் ஃப்ளோ அதிகமா இருக்கும். சோ இதுல வந்து பிளட் ஃப்ளோ ரொம்பவே அதிகமா இருக்கும். ஹியர் இதுல வந்து பிளட் ஃப்ளோ ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா இதுல இவ்வளவுதான் பிளட் வந்துட்டு இருக்கும் இங்க. பட் ஆனா சடனா இவ்வளவு பெரிய பிளேஸ்ல வந்து மாறும்போது பிளட் ஃப்ளோ அதிகமா இருக்கும். அதனால வந்து உள்காயம் வந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல மட்டும் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நல்லா வந்து செவந்த மாதிரி இருக்கும். அதுக்கான ரீசன் வந்து வாசோடைலேஷன் நடக்கிறதுனால தான். வாசோடைலேஷன்ன்றது அந்த 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 டியூப் அப்படின்றது வந்து டைலேட் ஆகி விரிஞ்சிருக்கும். அதனால நமக்கு அந்த இன்ஃப்ளமேஷன் ஆகும்.
ஸோ அப்படி இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது மாஸ் செல்ஸ் அப்படின்ற செல்ஸ் வந்து இட் ரிலீசஸ் 3 ஹார்மோன்ஸ். இது சில ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணும். லைக் பாத்தீங்கன்னா ப்ரோஸ்டாகிளாண்டின், ஹிஸ்டமின் அண்ட் செரட்டோனின், இந்த மாதிரி 3 ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணும். இந்த ஹார்மோன்ஸ் எதுக்காக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்ஃப்ளமேஷன்ல எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் ஆகாம இருக்கணும் அப்படின்றதுக்காகவும், அதே நேரத்துல ஃபர்தரா இன்ஃப்ளமேஷன் வரக்கூடாது. ஸோ இதுக்கு மேலே வந்து வீங்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாஸ் செல்ஸ் இருக்குது. ஸோ இதான் வந்து அந்த மாஸ் செல்ஸோட ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட் வி வில் see the adipose tissue. ஸோ அடிப்போஸ் டிஷ்யூனாலே எதை வந்து நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஃபேட் சேர்ற இடம் தான் வந்து அடிப்போஸ் டிஷ்யூ. நம்ம நார்மலா சாப்பிடும்போது ஒரு நாளைக்கு தேவையான அளவுக்கு நம்ம சாப்பிட்டோம்னா ப்ராப்ளம் கிடையாது. பட் 2 பேர் சாப்பிட்ற ஃபுட்டை நம்ம சேர்த்து வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடியில வந்து சேர ஆரம்பிக்கும். எஸ்பெஷலி இந்த ரீஜியன், லைக் ஃபர்ஸ்ட் நம்ம பாடியில அடிப்போஸ் டிஷ்யூ சேர்ற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பெல்லி ரீஜியன். அதாவது தொப்பை போடுறது நம்ம சொல்லுவோம் இல்லையா, தொப்பை எப்படி ஆக்சுவலா வரும்னு பாத்தீங்கன்னா, எக்ஸஸ் ஃபுட்டை நம்ம அதிகமா சேர்க்க என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, பாடி வந்து ஒரு சர்டன் லிமிட் வரைக்கும் தான் அதில் யூஸ் பண்ண முடியும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நம்ம சாப்பிட்ட ஃபுட்டை வந்து நியூட்ரியன்ஸா கன்வெர்ட் பண்ணி எனர்ஜியா ஒரு சர்டன் லிமிட் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ மீதி இருக்கக்கூடிய அந்த ஃபுட் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஃபேட் மாதிரி கன்வெர்ட் பண்ணி அடிப்போஸ் டிஷ்யூல போய் சேர்த்து வைக்கும். அந்த அடிப்போஸ் டிஷ்யூ சேர என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஃபேட் அப்படின்றது சேர ஆரம்பிக்கும். எஸ்பெஷலி பெல்லி ரீஜன்ல ஃபர்ஸ்ட் சேருமே. தென் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, உங்களோட ஃபேஸ்ல, நெக்ல, சின்னு, தென் நம்மளோட ஷோல்டர் அண்ட் பேக், அது பெல்லி ரீஜியன், அந்த தை ரீஜியன், ஈவன் நம்மளோட பேக் ரீஜியன். ஸோ இந்த இடத்துல எல்லாமே அடுத்தது ஃபேட் எல்லாமே அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்கும். அதனால அக்குமுலேஷன் ஆக என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, the person become fatigue, ஒபேஸ் கண்டிஷனுக்கு அவங்க போவாங்க. இதுதான் நம்ம வந்து குண்டாகிறது அப்படின்னு சொல்றதுன்னா இதனாலதான். அண்ட் அடிப்போஸ் டிஷ்யூ இஸ் சிமிலர் டு ஆரியோலா டிஷ்யூ இன் ஸ்ட்ரக்சர். ஸோ ஆரியோலா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்லே அதே மாதிரி இருக்குன்றாங்க. அண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் லொகேட்டட் beneath the skin கீழே இருக்கும். அண்ட் அடிப்போசைட்ஸ் காமன்லி கால்ட் அடிப்போஸ் ஆர் ஃபேட் செல்ஸ். அடிப்போசைட்ஸ்னாலே சைட் மீன்ஸ் செல், ஸோ அடிப்போ மீன்ஸ் ஃபேட். ஸோ ஃபேட் செல் சொல்லியிருக்காங்க. predominate and account for 90% of this tissue mass. ஸோ ஒரு டிஷ்யூவோட மாஸ்க்கு வந்து மெயினா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபேட் தான் கொடுத்துருக்காங்க. 90% வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிட் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் தான். the cells of this tissue store fats. இது என்ன பண்ணும், இந்த செல்லோட ஸ்பெஷல், இது வந்து ஃபேட் செல் தான். அப்போ இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபேட்டை ஸ்டோர் பண்றது மட்டும் தான் இதோட ஃபங்க்ஷனே. ஸோ செல்ஸ் ஆஃப் திஸ் டிஷ்யூ ஸ்டோர் ஃபேட்ஸ் அண்ட் எக்ஸஸ் நியூட்ரியன்ஸ், அதிகமாக நியூட்ரியன்ஸ் ஸ்டோர் பண்ணுது, which are not utilized immediately or converted to fats and stored in tissues. So ஏன் வந்து ஃபேட்டா ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்னதுதான், நம்ம பாடி வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்மளே வந்து சொல்லுவோம், தேவையானதை மட்டும் நம்ம செய்யணும், நமக்கு தேவையானதை மட்டும் தான் நம்ம செய்யணும். அதே மாதிரிதான் நம்ம பாடியும் தேவையான அளவுக்கு எனர்ஜியை மட்டும் தான் அது யூஸ் பண்ணும். அப்ப மீதி இருக்கக்கூடிய தேவையில்லாதது என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா, அது ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும். அது எந்த ஃபார்ம்ல ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேட் அப்படின்ற ஃபார்ம்ல ஸ்டோர் பண்ணும். ஓகே, ஸோ ஃபேட்ன்ற ஃபார்ம்ல ஸ்டோர் ஆகும்போது அது நேரா வந்து டிஷ்யூஸ்ல போய் ஸ்டோர் பண்ணி வைக்குது. அதான் நம்ம சொன்ன நிறைய பார்ட்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, பெல்லி, ஷோல்டர் எக்ஸெட்ரா அந்த இடத்துல எல்லாமே இந்த ஃபேட்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்குது. அதனால நம்ம வெயிட் அப்படின்றது நமக்கு கெயின் ஆகுது. தென் லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the adipose tissue is richly vascularized, indicating its high metabolic activity. So while fasting, these cells maintain life by producing and supplying energy as well. சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லலாம். பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடணும்னு இமேஜின் பண்ணுங்க. ஸோ காலையில நீங்க எழுந்திருக்க லேட்டா இருக்கலாம், இல்லைன்னா நைட்டு நீங்க சாப்பிடாம தூங்கிட்டீங்க. காலையில ஸோ அந்த நைட்டு நீங்க சாப்பிடாம இருந்தாலும், இல்ல ஏதாவது ஒரு வேளை நம்ம 3 வேளை நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம், அந்த 3 வேளையில ஏதாவது ஒரு வேளை நம்ம சாப்பிடாம இருந்தாலும் நமக்கு எதுவும் ஆக போறது கிடையாது, பெருசா அதுவும் ஆகாது, ஒன்னும் மயக்கமும் வராது. ரொம்ப ரேர் கேஸ், ரொம்ப வீக்கா இருக்கவங்க மட்டும்தான் ஆக்சுவலா மயக்கம் வருமே. அப்போ என்ன பண்ணும் இந்த இது பாத்தீங்கன்னா, இந்த ஃபேட் செல்ஸ் வந்து ஃபாஸ்டிங் கண்டிஷன்ல இருக்கும்போது, இல்லைன்னா சாப்பிடாம இருக்கும் ஃபாஸ்டிங்னா, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு என்டையர் டே ஃபாஸ்டிங்ல இருப்பாங்க. சாட்டர்டே ஃபுல்லானா, இல்லைன்னா அந்த பர்டிகுலர் டேஸ் நம்ம சொல்றாங்க அப்படின்னா, அமாவாசை சம்திங் ஏதோ ஒரு நாள் சொல்றாங்கன்னா, அந்த நாள் முழுக்க அவங்க வந்து சாப்பிடாம இருப்பாங்க. அப்படி சாப்பிடாம இருக்கும்போது ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. அவங்க வந்து தண்ணி, ஜூஸ் குடிப்பாங்க, வாட்டர் ட்ரிங்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தண்ணி ஆகாரம் மட்டும் தான் எடுத்துக்குவாங்க. ஆனா அவங்க வந்து நல்லா அதே மாதிரி எனர்ஜெட்டிக்கோட தான் இருப்பாங்க. லிட்டில் பிட் ஆஃப் டயர்ட்னஸ் இருக்கும் தான். அது வந்து மேபி நம்ம ஃபுட் எடுத்துக்காதனால கூட இருக்கலாம்.
ஆனா இதுல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ வந்து ஃபாஸ்டிங் கண்டிஷன்ல உங்களுக்கு எனர்ஜி ஏன்னா எல்லா வேலையுமே அவங்க செய்வாங்க. ஒரு நார்மல் டேஸ்ல செய்யக்கூடிய அவ்வளவு வேலையுமே வந்து அந்த நாள்லயே செஞ்சுட்டு இருப்பாங்க ஃபாஸ்டிங் கண்டிஷன்ல இருக்கும் போதும். அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபேட் செல் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஃபேட் செல் வந்து அது அது என்ன பேர்ன் ஆகி அது வந்து எனர்ஜி கொடுக்கும் இன்னர் சைடு பாடிக்கு. நம்மளோட மவுத்துக்கு மட்டும் தான், நம்ம டங்குக்கு மட்டும் தான் அந்த ஃபுட்டோட டேஸ்ட் இருக்காதே தவிர, பட் உள்ள நம்ம பாடிக்குள்ள நடக்க வேண்டிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்ல நடந்துகிட்டே இருக்கும். அது எப்படி நடக்கும்னா, அந்த ஃபேட் வந்து ஆக்சுவலா பேர்ன் ஆகி அதுக்கு வந்து நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய செல்ஸுக்கு வந்து எனர்ஜி சப்ளை பண்ணிட்டு இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, இந்த டயட் இந்த வெயிட்டை ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஃபாஸ்டிங்லாம் இருக்க சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாளைக்கு 2 தடவை சாப்பிட சொல்றது, இந்த மாதிரிலாம் சொல்றது, இந்த மாதிரி செய்யறதுனால அப்ப மீதி இருக்க இன்னொரு வேலை வந்து நம்ம சாப்பிட மாட்டோம். பட் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஃபியூவல் ஸ்டோர் ஆன அந்த ஃபேட் அப்படின்றது வந்து செலவாகும். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு டெக்னிக் வெயிட்டை வந்து லூஸ் பண்றதுக்கு அப்படின்றது அதுவும் ஒரு நல்ல டெக்னிக் தான். And we will go to the next one. And adipose tissues are also found in subcutaneous tissue. சப்குட்டேனியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு கீழே ஆக்சுவலா இருக்கும். நம்ம ஸ்கின்ல மொத்தம் வந்து 5 லேயர்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் லேயர் டெப்த். ஸோ சின்னதா உங்களுக்கு வந்து மேலோட்டமா பாத்தீங்கன்னா லைட்டா வந்து ஏதாவது ஒரு லைட்டா கீறிச்சுன்னா ரத்தம் வராது. பட் லைட்டா அந்த கீரல் தழும்பு மட்டும் இருக்கும். அது மட்டும் தான், தொடச்சா கூட ஆக்சுவலா போயிடும். அது வந்து ஃபர்ஸ்ட் லேயர். செகண்ட் லேயர் அண்ட் தேர்ட் லேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிளட் ஃப்ளோ இருக்கும், பட் ரொம்பவும் இருக்காது. லைட்டா லிட்டில் பிட் ஆஃப் பிளட் அப்படின்றது வரும். பட் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்ல பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் லேயர்ல தான் வந்து எல்லா விதமான செல்ஸுமே, ஐ மீன் எல்லா விதமான பிளட் வெசல்ஸ், தென் ஸ்வெட் கிளாண்ட், செபேஷியஸ் கிளாண்ட், ஆயில் கிளாண்ட்ஸ் எல்லாமே அங்கதான் இருக்கும். அதனால பிளஸ் அதுல வந்து நர்வ்ஸும் இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து we are feeling the sense of pain. ஒரு பெயின் இருந்தாலும், ஒரு சில்னஸா இருந்தாலும், இல்ல ஒரு ஹாட்டா இருந்தாலும் எல்லாமே வந்து நம்ம வந்து ஃபீல் பண்றது நம்ம ஸ்கின் மூலமா தான். ஸோ இது கீழே தான் வந்து இந்த சப்குட்டேனியஸ் லேயர் அப்படின்றது, சப்குட்டேனியஸ் நம்ம ஸ்கின்னுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூ தான் சொல்லியிருக்காங்க. அதுலயே அடிப்போஸ் டிஷ்யூ இருக்கும். ஸோ அடிப்போஸ் அப்படின்னா ஃபேட் மட்டும் கிடையாது, ஈவன் நம்ம ஸ்கின்லயுமே இருக்கு. அண்ட் சரௌண்டிங் த கிட்னிஸ்லயும் இருக்கு, ஈவன் ஐபால், ஹார்ட் எக்ஸெட்ரா நிறைய பிளேஸ்ல இருக்கு. அடிப்போஸ் டிஷ்யூ இஸ் ஒயிட் ஃபேட் ஆர் ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூ. அடிப்போஸ் டிஷ்யூ சிம்பிளா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் ஃபேட் இல்லனா ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்லியிருக்காங்க. The adipose tissue which contains abundant mitochondria is called the brown fat or brown adipose tissue. Brown fat நம்ம பாடியில இருக்காது. மேக்ஸிமம் brown fat வந்து எந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிக்ல ஐ மீன் அந்த போலார் பியர்ஸ்க்கு எல்லாமே வந்து brown fat தான் அதிகமா இருக்கும். அதுக்கு வந்து ஒயிட் ஃபேட் இருக்காது. பட் வந்து ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் என்ன, ஒயிட் ஃபேட் என்ன brown fat என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒயிட் ஃபேட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அதுல இருக்கக்கூடிய அந்த ஃபேட் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு சும்மா ஜஸ்ட் அது வந்து பேர்ன் ஆகுறதுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் டைம் எடுக்குன்னு இமேஜின் பண்ணுங்க. ஆனா ப்ரௌன் ஃபேட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10 டைம்ஸ் அது டைம் எடுக்கும். ப்ரௌன் ஃபேட் தான் வந்து கரையிறதுக்கு ரொம்பவே நேரம் எடுக்கும், அதிகமான அதுக்கு நேரம் வந்து செலவழிக்கணும். ஆனா ப்ரௌன் ஃபேட் ஃபார்ச்சுனேட்லி ஹியூமன்ஸ்க்கு நமக்கு கிடையாது. சில ஆர்டிக் அனிமல்ஸ் இல்ல அண்டார்டிக் சைட்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸ், எஸ்பெஷலி போலார் பியர்ஸ், இந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு எல்லாமே வந்து ஃபேட் ஸ்டோர் ஆகும் போதே ப்ரௌன் ஃபேட்டா தான் ஸ்டோர் ஆகும். அதுக்கான ரீசனும் கீழே கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ப்ரௌன் ஃபேட்ன்றது மேக்ஸிமம் அபண்டன்ட் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், நிறைய மைட்டோகாண்ட்ரியாஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. While fat stores of nutrients, whereas brown fat is used to heat the bloodstream to warm the body. எதனால இப்போ உங்களுக்கு ரீசன் புரிஞ்சிருக்கும். போலார் பியர்ஸ் எல்லாமே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த போலார் சைட், இந்த பனி பிரதேசம் இந்த மாதிரி இடத்துலதான் வந்து போலார் பியர்ஸ் இருக்கும். ஸோ அங்க வந்து டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும், கிளைமேட் எப்படி இருக்கும்னு தெரியும். நம்ம நார்மலா நம்ம ஹியூமன் அப்படின்னு நம்ம சொல்ல நம்ம சர்வை பண்ண முடியாது, நம்மளால அங்க கண்டிப்பா வந்து சர்வை பண்ணவே முடியாது ஹியூமன்ஸால. பட் அந்த போலார் பியர்ஸ் அங்க இருக்கிறதுனால அதோட பாடி கண்டிப்பா வார்மா இருந்தா மட்டும்தான் அது சர்வை பண்ணும். அதனாலவே இதுக்கு வந்து நேச்சர் என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ரௌன் ஃபேட்டை கொடுத்துருக்கு. ப்ரௌன் ஃபேட் இருக்கிறதுனால அதோட பாடியை வந்து வார்மா வச்சுக்கும், எப்போதுமே வந்து கதகதப்பா வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம். So brown fat produces heat by non-shivering thermogenesis in neonates. இதுல வந்து நார்மலாவே நம்ம தண்ணிக்குள்ள கொஞ்ச நேரத்துல இருந்துட்டு வந்தீங்கன்னா, எங்கேயாவது அருவியில இந்த மாதிரி இதை குளிச்சுட்டு வந்தீங்கன்னா நமக்கு வந்து ஷிவரிங் வர ஆரம்பிக்கும். பட் ஆனாலும் இது என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா ஒரு ஷிவரிங் அப்படின்றதே இது கிடையாது. ஈவன் தோ அது வந்து அண்டார்டிக் சைட்ல ஆர்டிக் சைட்ல இருந்தாலுமே அதுக்கு இந்த மாதிரி ஷிவரிங் அப்படின்றது எதுவுமே காஸ் பண்ணல அப்படின்றது அதுல சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்,
I will stop this session here, and we will continue in the next class. Thank you.